இப்ப நாம அன்போடு பண்போடு பரிவோடு பாசத்தோட வாழ்கின்றோம். அப்போ ஒரு நண்பன் வேதனையுடன் அவசரப்படுத்தும் போது கண் கொண்டு அந்த மனிதனை பார்க்கின்றோம். அந்த வேதனைப்படுவதை பார்த்து இருக்க முடியுமா? இது மனிதனின் பண்பு. ஆனால் உற்று பார்த்த பின் அந்த மனிதனை நமது கண் கருவிழி ஊழ்வெனை என்ற வித்தாக நாம் எலும்புக்குள் பதிவாக்கி விடுகின்றது. அந்த வித்தாக பதிவான பின் தான் அந்த மனிதன் வேதனை உணர்வுகள் வெளிவருவதை நம் கண்ணோட சேர்ந்த காந்த புலன் அந்த உணர்வை கவர்ந்து நமது ஆன்மாவாக மாற்றுகின்றது. கருவில் இருக்குமணி பதிவாக்குகின்றது. கண்ணோடு சேர்ந்த காந்த புலனோ இதை கவர்ந்து உயிரிலே மோத செய்கின்றது. அந்த உயிரில் மோதிய பின் அவன் வேதனைப்படுகிறான் என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம். தான் கண்ணோடு சேர்ந்த காந்த புலனுக்கு பேர் சத்தியபாமா. உண்மை உணர்த்தி தனக்குள் தனதாக மாற்றிக்கொள்ளும், உண்மையை உணரச் செய்யும், தனதாகவும் மாற்றிக்கொள்ளும் சத்தியபாமா. பாமான தனதாக ஆக்கிக் கொள்ளும் என்று பொருள்படும்படி காரண பெயர் வைத்து நாம் அறிந்து கொள்ள மகரிஷிகள் அவர் கண்ட உண்மையை அதன் மனிதன் தன் என மனிதன் கண்டு தீமைகளிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்குத்தான் கண்ணுக்கு கண்ணன் என்றும் கருவழிக்கு பேர் ருக்மணி என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதற்காக வேண்டியதான் அதற்கு கண்ணன் என்றும் நம்மை மேய்ப்பவன் என்றும். கண்ணன் யாரு? கண்ணன் நம்மளை மேய்க்கிறான். அந்த கண்கள் தான் நம்மை மேய்க்கின்றது. கண்ணனை மாடு மேய்ப்பவன் என்று காரண பேர் வைக்கின்றார்கள். நம்மை மேய்ப்பவர் யாரு? இந்த கண்கள் தான். ஆகவே நமக்குள் ஒவ்வொரு செயல்களையும் வடிகாட்டி தீமை நன்மை என்ற நிலையில் விலகிச் செல்வதும், ரோட்ல போறோம் அந்த கவிவெளி அந்த சாக்கடையை பதிவாக்குது, குளியெடுக்கிறது உணர்த்துது, உணவு தெரிஞ்ச பின் சாக்கடை பார்த்து மாற்றி போய் சொல்லுது. நமக்கு ஆபத்துக்கு காப்பவன் யார்? இந்த கண்கள் தான். ஆபத் பாண்டவா. இப்ப நாம் ரோட்ல போறோம், இந்த மாதிரி ஆபத்தோடு நாம எதுவும் ஆபத்துல போறோம். இந்த பள்ளத்தை காண்ட பின் அந்த உணர்ச்சியின் அதிர்ச்சியை ஊட்டி நீ எப்படி செய்ய வேண்டும் என்று உணர்வினை உண்மை உணர்த்துகின்றது, தப்ப வழிகாட்டுகின்றது. அப்ப கண்ணுக்கு பேர் ஆபத் பாண்டவா, அநாத ரட்சகா. நம்ம காட்டுக்குள்ள போறோம், ஒரு புலி துரத்துது என்றால் அந்த புலியை பார்த்த உடனே கொல்லும் என்று உணர்வினை ஊட்டுகின்றது. அப்ப அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பது யார்? நமது கண்கள் தான். இதுவும் ஆபத் பாண்டவா, அநாத ரட்சகா. அதே சமயத்தில் அவளுக்கு என்ன பேர் வைக்கும்? பரமாத்மா. பரம் என்பது நமது பூமி. இந்த பரத்துக்குள் மற்ற உணர்வின் தன்மை அது வெளிவருவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தாலும் இந்த பரமாத்மாவில் ஒன்று. இப்ப ரேடியோ டிவி ஒலி அலைகளை பரப்புகிறோம் என்றால் சூரியனால் காந்தப்புலனால் கவரப்படுகின்றது. இந்த அலைகளாக பூமியில் பரவி கொண்டிருக்கின்றது. எந்த அளவரிசையில் வைக்கின்றோமோ எத்தனை விதமா இருக்கு, அந்த அளவரிசையில் கவர்ந்து நமக்கு இந்த ஒலிபரப்புகளை, படங்களை பார்க்கின்றோம், காட்சிகளை பார்க்கின்றோம், பாடல்களை பார்க்கின்றோம். இதே மாதிரி செடி கொடிகள் தன் மனதின் தன்மை வெளிப்படும் போது அதில் விளைந்த வித்தினை நிலத்தில் ஊண்டினால் புவியின் ஈர்ப்பு கொண்டு தன் மனத்தை நுகர்ந்து அது செடியாக விளைகின்றது. அப்ப அந்த மரமோ செடி பக்கம் போனோம்னு அதன் உணர்வு மனத்தால் வீசுகின்றது. அதன் வலு கொண்டு தீமைகள் வராதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றது. இதே போல நமது கண்கள்
பல நன்மைகள் செய்தாலும் தீமை என்று உணர்த்தது. நாம் பல கோடி சரீரங்களை கடந்து இன்று பன்றியின் உடலிருந்து மனிதனாக பின் நஞ்சை மலமாக மாற்றி 6வது அறிவின் தன்மை நமக்கு வெளிப்படுத்தும் போது நாம் கார்த்திகேயா ஆக இது தெரிந்து கொள்ளுகின்றோம். தெரிந்து கொண்ட பின் இது நீக்க தவறினால் வேதனைப்படுகிறான் என்று தெரிகின்றோம். தெரிந்து கொண்டு நாம் சுவாசித்த பின் நம்மையும் வாடச் செய்கின்றது, சோர்வடையை செய்கிறது தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் அந்த வேதனை நமக்குள் வராதபடி தடுக்க இந்த 6வது அறிவை பயன்படுத்துகின்றோமா? இப்போ மான் சாந்தமானது, புலி கொடூரமானது, தவளை சாந்தமானது, ஆனால் பாம்பு விஷம் கொண்டது. அந்த விஷத்தை தாக்கிய பின் தவளின் உடலுக்குள் சென்ற பின் உணர்வுகள் மாறி பாம்பின் அது இரையாகி அந்த உணர்வுக்கு தக்க அந்த விஷத்தால் தவளை உருமாறுகின்றது தெரிகின்றோம். உருமாற தெரிய தவளை விழுங்கியிருந்தா நாம தெரிஞ்சுக்கணும். ஞானிகள் இது கண்டு உணர்ந்தவர்கள். அப்போது நாம் என்ன செய்யணும்? இந்த வேதனை, இந்த உணர்வை நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வு உயிரிழப்பட்டு வேதனைப்படுகிறான் என்று உணர்ச்சியை ஊட்டுகின்றது. நாம் இரத்த நாணங்களை கலக்கின்றது. அந்த மனிதன் மேல் பண்பாக இருக்கின்றோம். ஆக அதனால் நாம் அரவணைத்து உதவி செய்கின்றோம். உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் இந்த பதட்டத்தால் அவர் மேல இருக்கக்கூடிய அன்பால் நாம் உதவி செய்கின்றோம். அந்த உணர்வு நம் இரத்த நாணங்களை கலந்து அந்த அணுக்கள் மேல் பட்டு விட்டால் மீண்டும் நாம் என்ன செய்யறோம்? அவரை பற்றி நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்லாக நினைக்கல, நல்ல மனுஷன், எல்லாத்துக்கும் உதவி செய்தாரு, நான் உதவி செய்தே ரொம்ப வாழ்றார், வேதனைப்படுறார், இதைத்தான் நாம் பேசுவோம். அப்ப நாம் எதை பேசுகின்றோம்? இந்த உணர்வு உயிரிழப்பட்டு இந்த உணர்ச்சியில் ரத்தத்தில் கலந்து அந்த வேதனையின் உணர்வை நம் உடல் உள்ள அணுக்களுக்கு அதிகமாக பெருக்குகின்றதை தவிர வேதனைகள் அதிகமாக அதிகமாக அந்த நோயாளி எப்படி உடல் குறுகியதோ, மனம் குறுகியதோ, எண்ணங்கள் குறுகியதோ, செயல்கள் குறுகியதோ, இதே போல நாமும் நாளுக்கு நாள் நம்முடைய செயலும் குறுகத் தொடங்கிவிடும். அப்போது நாம் என்ன செய்யறோம்? நான் எல்லாருக்கும் உதவி செய்தேன், என்னை ஆண்டவன் இப்படி சோதிக்கின்றானே. நான் எல்லோருக்கும் ஓடி ஓடி உதவி செய்தேன், என்னை இப்படி சோதிக்கிறானே என்று எதை சொல்லுகின்றோம்? ஆக நல்லதை நாம் எண்ணாதற்கு மாறாக, நல்லதை எண்ணுவதற்கு மாறாக ஆண்டவன் என்னை சோதிக்கின்றான் என்று. ஆண்டவன் என்றால் என்ன அர்த்தம்? நாம் நுகரும் உணர்வுகள் எதுவோ அதை ஆட்சி பெறுகின்றது. நாம் நுகர்ந்த உணர்வுகள் எதுவோ அதைத்தான் ஆளுகின்றது ஆண்டாள். அந்த உணர்வுகள் தான் நம்மை ஆளுகின்றது. இதன் உணர்வின் தன்மை நாளுக்கு நாள் இந்த உணர்வின் சத்து நம் அணுவாக அணுவின் தன்மை அதன் நிலைக்கு மாறிவிட்டால் ஆழ்வார். இந்த உடல் விஷயத்தின் தன்மை ஆளக்கூடிய தன்மையாக வந்து விடுகின்றது. இந்த உடலை விட்டு சென்ற பின் இந்த உயிர் அந்த ஆழ்வார் என்ற நிலைக்கொப்ப இந்த உணர்வின் தன்மையை மறுபடியும் இந்த விஷயத்துக்கொப்ப உடலை மாற்றுகின்றது என்பதனை நமது சாஸ்திரங்கள் எல்லாம் காரண பேர் வைத்து உணர்வுக்கு தக்க நாம் அறிந்து நமது வாழ்க்கையில் அன்போட பண்போட பரிவோட நாம் செயல்பட்டாலும் அந்த விஷத்தன்மையை நம் உடலை எப்படி மாற்றுகின்றது? மாற்றுவதற்கு 6வது அறிவால் நமக்கு உண்டு. அதை நாம் செயல்படுத்த வேண்டுமா இல்லையா? அதுக்குத்தான் இப்போ ஞானிகள் காட்டிய அருள்வழி மனிதனாக உருப்பெற்ற மனிதன்களில் அதாவது மனிதனானத்தின் மிருகங்களிலிருந்து தன்னை பாதுகாக்க பல உபாயங்களை கண்டறிகின்றனர். பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அதாவது காட்டு விலங்குடன் விலங்கு வாழுகின்றனர். இவர் பசியானால் விலங்குகளை கொண்டு இவர்கள் புசிக்கின்றனர். அது வலுவானால் இவர்களை கொண்டு புசிக்கின்றது விலங்குகள்.
ஆனால் விலங்குகளை கொல்லப்படும் போது கொண்ட விலங்கு இவன் உடல்ல வருது, மனிதனாக பிறகும் தகுதி பெறுகின்றது. ஆனால் அந்த விலங்கினங்களை எதை உணவாக உட்கொண்டாலும் அந்த உணர்வு மனமே வருகின்றது. இந்த உயிர் வெளியே சென்ற பின் அந்த உணர்வுக்கொப்ப அந்த விலங்கினங்கள் போய் சேருகின்றது. இப்படித்தான் பரிணாம வளர்ச்சி தேய்புறையாகவும் வளர்ப்புறையாகவும் வருகின்றது. இன்று சந்திரன் முழு நிலாவாக இருப்பினும் நாளடைவில் பெரிதோர் கோள்களின் மறைவு வரப்படும் போது சந்திரன் சிறுக சிறுக இருண்டு கடைசி நுனியாக இருக்கின்றது. இதை போன்று நாம் எத்தனையோ கோடி சரீரங்களை கடந்து இன்று நாம் மனிதனாக வந்தாலும் பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வேதனைகளையும் நாம் நுகர்ந்து 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 அறிவென்ற நிலைகள் அறிந்துணர்ந்து தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகள் அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து நமது ஞானங்கள் அனைத்துமே இழக்கப்படுகின்றன. அப்போ என்ன செய்து பூர்ண பௌர்ணமிக்கு பின் அமாவாசை என்று இருண்ட நிலை வருகின்றது. அமாவாசை என்று சூரியனுடைய ஒளிக்கருதில்லை என்றால் மற்ற உணர்வுகள் சரியாக இயங்காது. அமாவாசை என்று பாருங்க, ஒரு கடும் வேதனையாக இருப்பவருடைய நிலைகள் அமாவாசை வந்தது இன்னைக்கு போயிடும் அப்புறம் போயிடும் நாம் நினைப்போம். அந்த உணர்வின் இயக்கங்கள் அனுப்புவது விஷயத்தின் ஆக்கங்கள் அதிகமாகி இது முடித்துவிடும். ஏனென்றால் இந்த இயக்கம் சில நியதிகள். நாம் இப்போது என்ன செய்கின்றோம்? இதே போல இந்த உணர்வில் இருந்து நாம் மீள்வதற்கு அன்றைய காலங்களில் மிருகத்துடன் மிருகமாக வாழ்ந்து வந்தாலும் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பல பச்சளைகளை பார்க்கப்படும் போது தேனியோ பாம்பினமோ மற்ற மிருகணங்களோ அது மனம் பெற்ற பின் அது ஒடுங்குவதை காணுகின்றான் மனிதன் வந்த பின். அப்போ அதன் வெளிக்கொண்டு என்ன செய்கின்றான்? முயற்சி எடுக்கின்றான். ஒரு பச்சளை கையிலே தடவி தேன்கூட்டை எடுத்தால் இவனை கொட்டுவதில்லை. ஒரு பச்சளை கையில தடவி கொண்டு பச்சளை கையில வைத்துக் கொண்டு தேளை மேல விட்டால் கொட்டுவதில்லை. ஒரு பச்சளை தன் கையிலே வைத்துக் கொண்டால் பாம்பு இவனை தீண்டுவதில்லை. ஆகவே இதே போல ஒரு பச்சளை பல எடுத்துக்கொண்டால் புலியோ மிருகமோ நரியோ நாயோ இதை மனத்துள் நகர்ந்தால் அந்த உணர்வின் மயக்கம் அடைகின்றது. அந்த மயக்கம் வந்தால் இவர் இருக்கிற பக்கம் வருவதில்லை. இப்ப நம்ம வீட்டுல கொசு பத்தி வைக்கிறோம் இல்ல, அது மயக்கம் அடைந்தால் மதியம் மனிதனவா கடிக்கிச்சு தப்பித்து வெளியில போது செவத்தோட ஒன்றிரு. அவருடைய மயக்க நிலை போனால் நினைச்சு உடனே நம்மளை கடிக்க வந்து தீர்ச்சின்னா போறோம் வந்து நம்மளை வெடு இந்த ஆத்திரமெல்லாம் தீர கடிக்கும். இப்ப நம்ம வீட்டிலேயே நடக்குது இல்லை. இதே போலதான் அதை ஒவ்வொரு நாளும் கண்டுணர்ந்த அவர்கள் பல பச்சளை மூலிகைகளை அவர்கள் குகைகளில் படுத்திருக்கப்படும் போது அது புறநிலைகள் பரப்பி வைப்பதும் சில பச்சளைகளை தன் உடலிலே பூசிக்கொள்வதும் இது வழக்கமாக அவர்கள் பிற மிருகங்களிடமும் கொசுக்களிடமும் விஷ ஜந்துகளிடமிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள இவ்வழியை இவ்வாயத்தை கடைபிடித்தனர் மனிதனாக இருந்தவர்கள். அவ்வழியில் இருந்த அவர்களுக்குத்தான் காலத்தால் கர்ப்பத்தில் கருவுறும் போது இவர்கள் எந்த விஷ முறிவின் தன்மை இவர்கள் நுகர்ந்தனரோ அந்த தாயின் கருவில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் கலந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கின்றது. விஷத்தை முறிக்கும் மாற்றம். அதனால்தான் தாய் கருவில் இருக்கப்படும் போது இத்தகைய உணர்வு எடுத்ததென்றால் பூர்வம் அந்த மனித ஒருவரும் கருத்தன்மையில் இருக்கும் போது பூர்வம் புண்ணியம் தாய் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அது புண்ணியமாகி விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தியாக வருகின்றது. இப்படி 10 மாதமும் விஷத்தை முறிக்கும் சக்தி இருப்பதனால் பல விஷத்தன்மை கொண்ட நட்சத்திரங்கள் அது வரும்போது ஒன்றுக்கொன்று மோதலாகும்போது கடும் விஷத்தன்மைகளை கேதுக்கோள் எடுத்துக் கொள்ளுகின்றது. அதெல்லாம் மின் ஒளியை வெள்ளிக்கோள் எடுத்துக் கொள்ளுகின்றது.
மோதலில் கருகிய உணர்வை ராகுக்குள் எடுத்துக் கொள்ளுகின்றது. ஏனென்றால் அதன் வலுக்கு தக்க அது கவர்ந்து கொள்ளுகின்றது. ஆகவே இதை போல நாடகாரகன் செவ்வாயும் இதுல வரும் சப்தத்தை எடுத்துக் கொள்ளுகின்றது. இதுல பிரிந்த விஷத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டாலும் தனிப்பட்ட ஆவியாக இருப்பதை சனிக்கோள் எடுத்துக்கொள்ளுது. அதே சமயத்தில் 27 நட்சத்திர உணர்வை கவர்வதற்கு வியாழன் கோள், அந்த 27 உபகோள்களை வைத்து 27 நட்சத்திர உணர்வை கவர்ந்து அது கலவையாகி தனக்குள் ஒன்றாக இணைக்கும் அந்த சக்தியாக மாறுகின்றது. காரணம், வியாழன் கோள் சுழற்சியின் வேகம் அதிகம், எதனையும் வெகு தூரத்திலிருந்து கவரும் சக்தியும் அதிகம். அது கவர்வதை இது உபகோளாக இருப்பது ஒவ்வொன்றும் அதன் தன்மையை வடிகட்டிக் கொள்ளுகின்றது. அதன் பருவத்துக்கு தக்க இதன் உணர்வுகள் சிறிது சிறிது உமிழ்த்தி இதை ஒன்றாக இணைத்து அந்த எல்லாவற்றும் இணைக்கும். எதனுடன் எது சேர்த்தாலும் அந்த அணுக்களை ஒன்று சேர்த்து புது புது உருக்களை உருவாக்க இது உபயோகப்படுத்துகின்றது வியாழன். ஆகவே அதிலிருந்து கலவைகள் வெளிவருவதை இப்படி எதன் கலவைகள் வருவதோ சூரியனுக்கு செல்லப்படும் போது எடைமெறித்து புதன்கோள் எடுத்துக் கொள்ளுகின்றது. அப்ப அது உலோகங்களாக மாற்றுகின்றது. அதனுடைய ஆவித்தன்மைகள் வெளிவரும் போது பல கலவைகளாகி சூரியன் அருகிலே சென்றாலும் இது கலந்த விஷத்தை முறித்து விடுகின்றது. அதுல வெப்பமும் காந்தமும் உருவாக்கி பல விஷத்தன்மை உருக்கிவிட்டு ஒன்றுடன் ஒன்று மோதும் போது காந்த அலைகளாகும் பிரிந்து செல்லும் விஷயத்தை தனக்குள் எடுத்து வெப்பம் காந்தம் என்ற நிலை ஒரு இயக்க அணுவாக மாற்றுகின்றது. இப்ப அதிலிருந்து இவ்வழியில் வரக்கூடிய உணர்வைத்தான் நாம் பேசினாலும் அது சூரியன் கவர்ந்து கொள்ளுகின்றது, உங்க செடிகளில் படுகின்றது. ஆனா அந்த உணர்ச்சிகள் உணர்வுள் நுகர்கின்றது, செவிவெளி கண் கவருகின்றது, உயிரை பொற்றும் உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது. ஆகவே இதையெல்லாம் அந்த பிரபஞ்சத்தில் உருவாது போல நாம் நுகரும் உணர்வுகள் இரத்தத்தில் கலக்கப்படும் போது நம் உடல் உள்ள பித்த சுரபி இந்த விஷயத்தை முழுமையாக எடுத்துக் கொள்கின்றது. மீறி வந்தால் அதிகமாகிவிட்டால் அதிலிருந்து உமிழ்த்தும் பாதம் அதிகமானால் அடிக்கடி வேதனை பெறவங்களுக்கு பாருங்க, பித்த சுரபி அதிகமா இருக்கும். அது நம்ம சாப்பாட்டோட அந்த பித்தத்தின் சுரபி அதிகமானால் வாந்தி ஓயின்னு வாந்தி எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த பித்தத்தின் சரு அதிகமானால் உறுப்புகள் சோர்வடையும். இந்த பித்தத்தின் தன்மை அதிகமானால் உடல்கள மயக்கம் வரும். ஏதாவது ஒரு பொருளை தூக்கணும்னாலும் முடியாது, குலுங்கி நிமிந்தால தலகுப்புற தள்ளும். இது எதை காட்டுகின்றது? நாம் எடுக்கும் உணர்வுகள் அதிகமாக வேதனையில் சுவாசிக்கும் போது நமது உயிர் அதற்கு தக்க இரத்தத்தில் கலக்கப்படும் போது இந்த இரத்தத்தில் வரும் விஷத்தை பித்த சுரபிகள் எடுக்கின்றது. இதே போல ஒவ்வொரு உறுப்புகளும் நாம் எப்படி வெள்ளிக்கோள் எடுத்துக்கொள்கின்றதோ, கேதுக்கோள் எடுத்துக்கொள்கின்றதோ, ராகுக்கோள் எடுத்துக்கொள்கின்றதோ, புதன்கோள் எடுத்துக்கொள்கின்றதோ, செவ்வாய்க்கோள் எடுத்துகின்றதோ, நமது பூமி எதை கவர்கின்றதோ இதற்கு தக்கவாறு பல உறுப்புகளை உருவாக்குகின்றது நமது கோள். இதே போலதான் நம் உடலின் பாகங்களில் பல உணர்வுகளை உறுப்புகள் உருவாக்கி சமைத்து உணர்வின் ஆவிகளாக மாற்றி இரத்தத்துடன் கலந்து மற்றதுகளுக்கு உணவுகள் பிரித்து கொடுக்கின்றது. இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கின்றதோ இதே போல நமது உயிர் நம் உடலுக்குள் சூரியனாகவும் பல நிலைகளாகவும் நமக்குள் இருந்து இயங்கி கொண்டிருக்கின்றது. ஆக நுகர்ந்த உணர்வுகளையும் அணுக்களாகி அணுவின் மலமே நமது உடல். ஒரு மலங்களின் அமிலங்களின் ஆகி அது அணுவாகி அது குணமாகி மலமாகி மலத்தின் நிலைதான் நம் உடலாகின்றது. இது எனது உடல் என்று நாம பாதிக்கின்றோம். இது உருவாக்கி இந்த உயிரின் தன்மை வெளியாகிவிட்டால் இந்த உடலான சிவம், இப்ப இன்று சிவம் என்றாலும் சவமாகின்றது. இந்த உயிர் வெளியே போயிட்டால் இந்த நம் உயிர் ஈசனாக இருக்கின்றது, மனிதனாக இருக்கின்றான்,
பண்புள்ளவனாக இருக்கின்றான், பண்பை பறிவதை செய்தான். இந்த உயிரை வெளியே போனால் என்ன நினைக்கிறோம்? நீசன் என்றுதான் சொல்லுகின்றோம். அடுத்தபடி செல்வந்தரோ அழகானவரோ உதவி செய்தார் என்று எண்ணலாம். ஒரு நாளைக்கு அங்க போட்டாச்சுன்னா நாத்தமானாச்சு, இந்த நீசத்தை வெளியில தள்ளுங்கள், முதல்ல அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றோம். இந்த உடலை யாராவது மதிக்கிறாங்களா? செல்வந்தர் நம்மளுக்கு உதவி செய்தார் என்று இல்லையே. இதே போன்று நம் உடலின் தன்மையை இப்படி பிரபஞ்சம் எப்படி மாறுதோ இவை அனைத்தையும் இந்த தாய் கருவிலே விளையப்படும் போது இப்ப பல விதமான மின்னல்கள் தாக்குது என்றால் அதிலே வரும் விஷத்தின் தன்மையும் இவன் ஒடுக்கி விஷத்தை தனக்கு சாதகமாக மாற்றும் அந்த சக்தி பெறுகின்றான் தாய் கருவிலே. தாயும் உற்று பார்க்கின்றது மின்னலை. இதுல வரப்படும் போது அடக்கி அவனுக்குள் அருள் உணர்வின் ஒளியாக காட்டும் சக்தி வருகின்றது. அதே சமயத்தில் தாய்க்கு அந்த வலிமையான நிலைகளும் கிடைக்கின்றது. எதனை கண்டும் மஞ்சா நிலையும் வலிமையான உணர்வுகளும் அந்த தாய்க்கு கிடைக்குது. அதன் உணர்வுகள் கருவில் இருக்கக்கூடிய சிசுக்கு கிடைக்கின்றது. இப்படி 10 மாதங்கள் சுமந்து பிறந்த பின் அவன் சாதாரணமாக சென்றாலும் கூட மற்ற விஷ ஜந்துகளோ கொசுக்களோ மிருகங்களோ யானைகளோ இவன் மனத்தை கொண்டால் அதனுடைய வலுவை எழுந்து அமைதி படுகின்றது. ஒரு மயக்க மருந்தை விட்டினால் பெண்ணுக்கு விஞ்ஞானி என்ன செய்யறான்? ஒரு இன்ஜெக்ஷனை தாக்கி அது மயக்க நிலை பார்த்து யானை போய் லேசா பிடிச்சுக்கிறது. புலி தாக்கும் என்று நிலை இருந்தால் உடனே அங்கிருந்து கண்ணால் தாக்குகின்றான், இந்த விஷத்தொகையை தூவுகின்றான். அது நுகர்ந்த பெண் அமைதியாக இருந்து அதை லேசா பிடிச்சிட்டு வர்றோம். விஞ்ஞானி நிரூபிக்கின்றான். இதே போல இயற்கையின் விஞ்ஞானி தனக்குள் உணர்வின் தன்மை அறிகின்றான். தான் ஓடுகிறது என்றால் இந்த பச்சளை தாவர இனங்கள் அதனுடைய செயலாக்கங்களை இவன் கண்டு உணரும் சக்தியும் இந்த பச்சளைகள் எப்படி உருவாகிறது என்ற நிலையும் அவன் காணும் சக்தி பெறுகின்றான். அவன் இளமை பருவத்தில் அவன் கண்டுணர்ந்த உண்மையின் உணர்வினை அகசியன் என்று காரணை பெறுகின்றான். ஒவ்வொரு அணுவும் ஒன்றோடு இயக்க போகும்போது அது அணுக்களின் இயக்கம் எப்படி அது இயக்குகிறது என்று அறிந்ததனால் அவனுக்கு அகசியன் என்று காரண பெயர் வைக்கின்றன. அப்படி அவன் கண்டு உணர்ந்த உணர்வுகள் விஷயத்தை அடக்கப்படும் போது மின்னல் ஆக்கப்படும் போது அந்த மின்னல்கள் எவ்வழியில் செல்கிறது என்றும் அறிகின்றான். நமது பிரபஞ்சம் எப்படி உருவாகுது என்று உணர்கின்றான். ஆகவே இந்த மின்னல்கள் வரும் காரணமான நிலைகள் நட்சத்திரங்கள் எப்படி உருவாகின்றது. இப்ப நான் மரம் செடி கொடி வேப்ப மரம் இருக்கிறது என்றால் காத்துல இருந்து அந்த வேம்பின் சத்தை கவர்ந்து கொள்ளுகின்றது. ரோஜாப்பு என்றால் நல்ல மனத்தை நுகர்ந்து கொள்ளுகின்றது. இதே போல நட்சத்திரங்கள் 27 வான வீதியில் அது சூழ்ந்தாலும் பிற மண்டலங்களில் வரக்கூடிய விஷத்தன்மைகளை அதனதன் உணவுக்கு ஒப்ப அது கவர்ந்து கொள்ளுகின்றது. ஆடு மாடுகள் இருக்கிறது என்றால் மாட்டினால் விஷமான செடிகளை கடிப்பதில்லை, ஆடு விஷமான செடிகளை கடித்துக் கொள்கின்றது. அது எதனையுமே ஜீர்ணிக்கக்கூடிய சக்தி இருப்பதனால் வெள்ளாடுகள் எடுத்துக் கொள்கின்றது. மான்களும் இதை போல எடுத்துக் கொள்கின்றது. அப்ப அந்த உணர்வுக்கொப்ப அது உணவாக பிரித்து அந்த சாவங்களை இப்ப ஆடும் மிக கசப்பான உணர்வுகள் விஷம் என்று நிலைந்தால் இதுக்கு எதிரி என்று ஆடு தின்னாம்பாள் என்பார், அது திங்காது. ஆகவே இந்த விஷமான செடியான மிக விஷச்செடி முள்ளு அந்த காயையும் அந்த செடியும் விரும்பி சாப்பிடுகின்றது. எரிக்கலும் செடியை எடுத்துக்கொண்டா நாம் வயல் போட்டா வாயெல்லாம் வெந்து போகும், குடலெல்லாம் வெந்து போகும். அதையெல்லாம் என்று வெள்ளாடு சாப்பிடுகின்றது. காரணம் அதற்கு தக்கவர் உணர்வு. அதே எரிக்கலஞ்செடியை மாடு சாப்பிட்டால் மடிந்து வரும். அதாவது பயிரினங்களில் சில நேரங்களில் அந்த சோளப்பயிரில் இருந்த சொரசொரப்பு அதில் உள்ள வளர்ச்சியில் வரக்கூடிய மாடு தின்னால் கழுத்தில் சொருகிவிடும். ஆனால் ஆடு தின்னால் அதை ஜீரணித்து விடும். ஆகவே இதை போல இந்த இயற்கை நீதிகள் எப்படி இயக்கிறது நாம் தெரிந்து கொள்வது நல்லது. இப்படி அகசியன் தன் உண்மை உணர்வை இந்த பிரபஞ்சத்தை அறிந்தான்.
இந்த பிரபஞ்சம் மற்ற பிரபஞ்சத்தோட எப்படி 2000 பிரபஞ்சத்தோட நம்ம சூரிய குடும்பம் வாழுது என்பதனை உணர்கின்றான். என்றால் இது எது? விஷத்தை ஒடுக்கும் ஆற்றல் வருவதனால் அந்த விஷத்தின் இயக்கத்தை அறிந்திடும் ஆற்றல் பெறுகின்றான். ஏனென்றால் இப்ப நாமோ வேதனைப்படும் உணர்வுகளை நாம் நுகர்ந்தால் அந்த வேதனை நுகர்ந்தறிந்து உதவி செய்தாலும் அந்த வேதனை உணர்வு நமக்குள் வந்து விடுகின்றது. இதை போல வேதனை நீக்கி 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 அந்த அகசியன் தான் பெற்ற உண்மையின் உணர்வினை தன் மனைவிக்கு சொல்லி மனைவியை அவ்வாறே எடுத்து கணவன் உயர வேண்டும் என்று எண்ணம் கொண்டு கணவனும் மனைவி உயர்ந்து வருகிறார் என்று அன்பு கலந்த உணர்வு கொண்டு தான் தெரிந்ததை மனைவி தெரிந்து கொண்டால் என்ற அந்த ஆற்றலை பெருக்கி அவர்கள் வளர்ந்து வந்த இந்த நிலையில தான் எது அவர்கள் இருமனும் ஒன்றாகி இப்ப சாதாரணமாக மனம் கொண்டு உடல் இச்சை பெற்றால் தன் இனத்தின் தன்மை பெருக்குகின்றது. ஆக அந்த அருள் இச்சையை தன் கணவன் பெற வேண்டும் என்றும் தன் மனைவி பெற வேண்டும் என்று அந்த அருள் இச்சைகள் 2 பேரும் சேர்க்கப்படும் போது இந்த 2 உயிரிலையும் அது விளைகின்றது. இப்ப உதாரணமாக கணவன் நல்ல நிலையில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். ஏதோ சந்தர்ப்பத்தில் வேதனை என்ற உணர்வு நுகர்ந்து பையன் இப்படி செய்கின்றான் என்ற உணர்வினை தான் சொன்னால் தன் கணவன் நிலைகளில் சொல்லப்படுகின்றது. கணவன் மேல் நல்ல பையனாக இருக்கிறான் என்றாலும் மனைவி நல்ல சந்தோஷத்தோடு செயல்படுத்து தன் இச்சைக்கு தன் சொன்னபடி நடக்கலை என்றால் வேதனைப்படுகின்றது. அந்த வேதனை உணர்வை நுகர்ந்து கொண்ட பின் தன் கணவரிடம் சொல்லுது. கணவர் இது சாந்தமா போ அப்படின்னு சொன்னா நம்ம சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க என்ற இந்த வெறுப்பின் உணர்வை கலந்து கணவனிடத்துல சொல்லப்படும் போது இது நாளடைவில் இங்கேயும் வெறுப்பு உண்டாகி எப்படி தொலைஞ்சு போங்க அப்படி இந்த கோபம் தான் அது பையனை உதைக்கச்சு. முதல்ல உதைக்காத ஆளு உதைக்கச்சு. அப்ப அந்த உணர்வின் தன்மை என்ன செய்து இங்கே சிறுக சிறுக மனைவின் மேல் வெறுப்பாகின்றது. ஒரு ஆண் செடி பெண் செடி என்ற நிலைகள் வரப்படும் போது அதன் உணர்வுக்கு அது கவர்ந்துதான் அது வித்துகளை உருவாக்குகின்றது. இதே போல கணவன் மனைவின் நிலைகளை இங்கே எண்ணங்கள் உண்டாக்கப்படும் போது கருத்தன்மையை தன் எண்ணத்தை உருவாக்குகின்றது. உயிரின் துடிப்பு ஒளியானது. ஆகவே இதை போல இருளின் நீக்கிய உணர்வு தன் கணவருக்கு இப்படி தான் சொல்லப்படும் 2மே இருண்ட நிலையாகின்றது. ஆக இவருக்குள் வேதனை அணுக்களை உருவாக்கும் தன்மை பெருக்குகின்றது. இதிலிருந்து இவர் 2 பேருமே பையனை வெறுத்தனர். கடைசியில கணவனும் மனைவியும் வெறுக்கும் தன்மை. எப்ப பார்த்தாலும் அவனையே நீ குறை, எப்ப பார்த்தாலும் இப்ப முதல்ல சொல்லிவிட்டது. அவர் அடித்தால் இந்த மாதிரி பையனை அடிக்கிறீங்களே இந்த பாசத்தால் என்ன செய்யும்? பையனை அடிக்கிறேன்னு இந்த வெறுப்பு வரும். ஆக இந்த வெறுப்பு நூலகர் தனக்குள் வந்த உடனே இங்க பண்பு கெடுது. இந்த பண்பு கெட்டால் இந்த வேதனை என்ற வெறுப்பு உணர்வு சேருது. நம்ம ரத்தத்தில் என்ன செய்யுது? அது கலந்து நம்ம நல்ல அணுக்களை மாற்றும். இப்படி மாற்றப்படும் என்ன லாபம்? நோய்தான் அதிகமாகும். அப்ப இதெல்லாம் மாற்றுவதற்கு ஆகவே அவர்கள் கணவனும் மனைவியும் அந்த அருளி என் கணவர் பெற வேண்டும், என் மனைவி பெற வேண்டும் என்ற தான் கண்ட உண்மையின் உணர்வை மனைவி வளர வேண்டும் என்று எண்ணுகின்றனர். தான் வசிஷ்டனும் அந்ததி போன்று வாழ்ந்து நலாயினி போன்று கணவனை மனைவி மதிப்பதும் கணவன் மனைவியை மதித்து நடக்க வேண்டும் என்பது நமது சாஸ்திரங்கள் கூறும். சாவித்திரி போன்று அவர்கள் இருமணம் ஒன்றி கணவனும் மனைவியும் இருவுயிரும் ஒன்றி இல்லற வாழ்க்கையில் இருளி அகற்றி நஞ்சினை வென்றார் என்று சொல்வார். ஆகவே கணவன் மனைவி இது சொன்ன உணர்வுகள் எடுத்து கணவன் அந்த அருள் பெற வேண்டும், மனைவி அந்த அருள் பெற வேண்டும் என்று இந்த அருள் 2 வலுவாகின்றது. அப்ப பிரிதோர் ஒன்று தீமை என்ற நிலையில் அதை வளராது இங்கே அந்த அருளை பெருக்கும் இந்த உணர்வு வருகின்றது. ஆகவே யமனிடமிருந்து சாவித்திரி தன் கணவனை நீட்டினார். அப்படி என்றால் இந்த உடல் மனிதனான பின் 2 உயிரும் ஒன்றான இந்த உணர்வுகளில் ஒன்றாகிவிட்டால் பிறருடைய வேதனையோ
பெருடி சங்கடமோ நமக்குள் வராதபடி, என்றால் வேதனையில் எண்ணப்படும் போது கணவன் சக்தி அதிகமானால் மனைவின் சக்தி 2 பேரும் உணர்வாகும் போது இது வலுப்பெறுகின்றது. இப்படி வலுப்பெறப்படும் போது தீமை என்ற உணர்வுகள் நமக்குள் வருவதில்லை. ஆக நோய் என்ற வராத நிலைகளும் அருளென்ற நிலைகள் உணர்வை உருவாக்கி இருளென்ற நிலைகள் அகற்றி பொருளென்ற நிலைகள் அங்கே செயற்பட்டு மனிதனுக்கு மகிழ்ச்சி என்ற உணர்வுகளை ஊட்டும் கணவன் மனைவியும் எப்படி இருந்தால் என்று. ஆகவே இதை போன்ற இந்த உண்மையின் உணர்வுகளை நாம் அறிதல் வேண்டும். ஆனால் இவ்வாறு பெற்றவன் தான் அதன் உணர்வு 2 பேரை சேர்த்து நமது பூமி எவ்வாறு துருவத்தின் வழியில் கவர்கின்றது என்பதை உணர்ந்தான். ஆகவே அந்த துருவத்தை எல்லையாக வைத்து நமது பூமி அனைத்தும் கவர்ந்து நீராகவும் தாவரங்களாகவும் மண்ணாகவும் மாற்றி கடலாகவும் மாற்றி அது எப்படி உருவாகுது என்ற நிலையை இந்த மண்ணாகவும் கல்லாகவும் மாற்றினாலும் இதிலிருந்து தாவர இனங்களாக உணவாக உட்கொண்டு உணர்வின் தன்மை பெற்ற இதன் நேரடியாகவே இந்த உணர்வின் தன்மை உணர்வின் ஒளியாக மாற்றும் தன்மை பெறுகின்றான். அப்ப இந்த உடலை விட்டு சென்ற அவன் 2 பேருமே இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றன. அவர்கள் இல்லற வாழ்க்கையில் இருளை அகற்றி பேரருளை பெருக்கி இந்த இருளை அகற்றி இருளை தனித்து சிந்திக்கும் தன்மை பெருக்கி அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து வாழ்ந்த அவர்கள் தான் இன்று துருவ நட்சத்திரம் என்பது. ஆக பல கோடி உயிரினங்களாக தோன்றி இன்று பல கோடி சரீரங்களை பெற்று மனிதனான பின் கணவன் மனைவி என்ற ஒன்றனை இணைந்து பேரருளி உணர்வென்ற உணர்வை சமைத்து அதன் வழி இரு உயிரும் ஒன்றனை இணைந்து வரும் இருளை அகற்றி ஒளி என்ற உணர்வுகளை மாற்றிக் கொண்டுள்ளனர். அதை நாம் பெறுவதற்குத்தான் இப்போது உங்களுக்கு உபதேசிப்போம்.